ஹாய் காய்ஸ், நல்ல உலகம் அனைவருக்கும் நன்றி. நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம எம்டி சார் ஒரு ரீசெண்டாக ஒரு அமௌண்ட்டை பற்றி பேசியிருக்காரு. அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்லாம் இருக்குது, அதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் இதையே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். மற்றபடி எல்லாம் உங்கள் மணி ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுவும் இல்லாமல் எம்டி சார் சொல்கிறது என்னன்னு தெரியாதா புரியாதா இவங்களுக்கு, அப்புறம் பணம் எப்படி கிடைக்குமா கிடைக்காதா, க்ரௌனு, சில்வரு, டைமண்டுக்கெலாம் அமௌண்ட்டு வருமா வராதா, அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இதை சொல்லுங்கள். சும்மா கிடைக்கிற அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். கிடைக்கிற அமௌண்ட்டை எடுத்தப்போ மறக்காமல் அந்த பெல் பட்டனு, கமெண்ட் எல்லாத்தையும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரையும் மைத்ரி ஆட் செஞ்சு பிடிச்சிருந்துச்சின்னா ஹேட்டின் சிம்பிள் மட்டும் கமெண்டில் கொடுங்க. நம்ம எம்டி சார் இன்றைக்கி தெளிவாக ஒரு 2 விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மெம்பருக்கெலாம் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில பேருக்கு வந்திருக்காது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக வித்ட்ரா போட்டதுனால அப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். செகண்டு பிஎம் பின்னுக்கு இன்றைக்கி இந்த வாரம் சனிக்கிழமையோட அவங்களுக்கு முடியுது. அடுத்தது சில்வரு இல்லைனா கோல்டு 2 பேர்த்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஓப்பன் வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன், பழசு ஏற்கனவே ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம வித்ட்ரா போட்டிருக்கோம். மார்ச் மந்த்து இல்லாட்டி பிப்ரவரி மந்த்து நிறைய அமௌண்ட் சேர்த்து போடலான்னு வெயிட்டிங்கில் இருந்திருக்கும். அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் இப்போதைக்கு க்ரெடிட் ஆகும். அது மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவ்வளோதான் ஆப்பை முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம், அதுவும் இல்லாமல் கேஒய்சி அப்டேட்டு இதெல்லாம் நிறைய ப்ராசஸிங் இருக்கும். அதனால தான் நாங்கள் ஆக்டிவ் பண்ணாமல் இருக்கோம். இல்லாட்டி நாங்கள் அப்போயே வித்ட்ரா ஆப்ஷன்லாம் ஓப்பன் பண்ணி இத்தனை நாள் கொடுத்து எங்களுக்கு கொடுக்க தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். நிறைய பேர் தேவையில்லாத வதந்தியெல்லாம் கிளப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பற்றி சொல்லியிருக்காரு. நானுமே இப்போ சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு இந்த ஆப் யூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், சரிங்களா? அடுத்தது வித்ட்ரா ஆப்ஷனை பற்றி ஏதோ டவுட்டு எதுவும் தெரில அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறோம். அதை நீங்களும் கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கொஞ்சம் பலனடைவாங்க. இது மாதிரி இன்னொரு எம்டி சார் பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக என்ன சொல்கிறாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்றதையும் தெளிவாக நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக, இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறீங்க எல்லாருமே ப்ளூ கலர் ஹார்ட் சிம்பிள் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலில் மைவி3 ஆட்ஸ் மாதிரியே அமௌண்ட் எனக்கு கரெக்டாக சூப்பராக மைவி3 ஆட்ஸ்லேருந்து அமௌண்ட் வந்துச்சு. அதே மாதிரியே ஸ்டேட்டஸ் பார்க்குறது மூலமாக எனக்கு ஒரு ஆப்பில் அமௌண்ட் வந்துச்சு. அந்த ஆப்பை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண போகிறேன். இஷ்டம் இருக்குவீங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லாதவங்க யூஸ் பண்ண வேணாம். நிறைய பேர் ஃபேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா அவங்க இன்றைக்கி சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நமக்கு அவங்க சொல்கிற டைமில் நம்ம இங்கே ஒரு 10 ரூபா 5 ரூபா நம்ம சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அவங்களுக்கு அது கிடைக்காம போகும், நம்ம அது கிடைக்கும், சரிங்களா? அவ்வளோதான். நம்பிக்கையோடு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு நான் வித்ட்ரா ஆப்ஷன் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். எனக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆனதுலேருந்து அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்ததுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். இன்றைக்கி அந்த வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். அதுக்கிட்டே நம்ம எம்டி சார் பேசினார். எம்டி சார் பேசுகிறது எப்பயுமே நம்ம வீடியோ போட்டுருவோம். அதுக்காக தான் அந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அது பண்ணிட்டு தான் இருக்கேன், வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால அது பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம மைவி3 ஆட்ஸ் பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற டைட்டில் டாப்பிக்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோவும் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி ஒன்றும் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஃபேமிலியாக கொஞ்சம் பெருசாக நம்ம கொண்டு போகலாம். அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்காக நல்லது கெட்டது அப்படி பார்த்து தான் எடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து மெசேஜ் பண்ணுறது மூலமாக உங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பெரிய டாப்பிக்காக, யூஸ்ஃபுல்லான டாப்பிக்காக நிறையா சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாது, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதான் இன்றைக்கான வீடியோ. நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் பார்க்குற மூலமாக வர ஆப் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பயனடையட்டும்.
சரி காய்ஸ், இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். பை காய்ஸ்.